யானையை பழக்கணும். யார் யானை? பிள்ளையார். ஆனால் அவர்கிட்ட சொல்ல சொல்ல அவர் எழுதுவார். ஆனால் இவர் நிறுத்திவிட்டார்னா அவர் எழுதுறது நிறுத்திடுவார். அப்படின்னா சில ஸ்லோகங்கள் should be in such a format so that it gives little time for Ganesha to think. இப்போ வியாசர் தான் குதிரை. இதுதான் சார் ப்ராப்ளம். கணேஷாவை என்ன சொன்னோம்? பிள்ளையார் என்னன்னு சொன்னோம்? ஆனைன்னு சொல்லியாச்சு. இப்போ வியாசரை குதிரைன்னு விட்டேன். இது எப்படி சார் வியாசரை குதிரைன்னு சொல்லுவேன்னா, இதுக்கு ஒரு ஸ்லோகம் உண்டு, ஞாபகம் வச்சுங்கோ. தாட்சிண்யரம்யா கிரிஷஸ்ய மூர்த்தி தேவி சரோஜாசன தர்மபத்னி வியாசாதயோப்பி வியபதேஷ்ய வாச்சா ஸ்ஃபுரந்தி சர்வே தவசக்திலேசைஹி அப்படின்னு ஒரு ஸ்லோகம். வியாசாதயோப்பி, வியாசருக்கு இப்பேற்பட்ட ஞானம் எங்கேருந்து கிடச்சிதுன்னு கேட்டா அதுக்கு பதில் சொன்னால் தவ சக்திலேசைஹி, ஒருத்தருடைய சக்தி லவலேசத்தால் கிடச்சிதான். யாருன்னு பதில் சொல்கிறா? ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பட்டிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. குதிரை முகத்தானுடைய அனுகிரகத்தால் வியாசருக்கு அனுகிரகம் கிடைச்சிது. அப்படின்னா குதிரை முகத்தானுடைய அனுகிரகம் வியாசர்கிட்ட இருக்கு. அவர் குதிரை, அவர் பழக்குவது பிள்ளையாரான யானையை. அப்போ சில ஸ்லோகங்களில் அவர் சொரிய வைக்க வேண்டாமா? அதில் ஒரு ஸ்லோகம் தான் இந்த ஸ்லோகம். எந்த ஸ்லோகம்னா, குந்தி 3 பிள்ளைய பெத்தெடுத்த உடனே பாண்டு சொல்கிறான், நீ 4வது குழந்தைய பெற்றுக்கோன்னு. அவ சொல்கிறா, 4க்கு மேலே வச்சுண்டா தப்பு, நான் ஸ்வைரிணியாக இருக்க விரும்பலை. இவளுக்கு 3 தானே இருக்குது. அவன் என்ன கேட்டிருக்கணும்? ஏண்டிமா நீ 4வது பெத்தெடுத்தா தானேம்மா நீ ஸ்வைரிணி ஆவேன்னு. இல்லை என்ன ஒரு சூக்ஷ்மம்னா, அவள் கர்ணனை பெத்தெடுத்தபடியால் அவள் ஸ்வைரிணி ஆயிட்டா. அது பாண்டுக்கு அவசரத்தில் தெரியாதுங்கிறதுக்காக ஸ்வைரிணின்னு சொன்னதை பிள்ளையார் யோசிக்கிறார். உடனே நம்ம வியாசாச்சாரியால் அடுத்த 1000 ஸ்லோகத்தை யோசிச்சு வச்சுட்டார். இப்போ சொன்னார் பிள்ளையாரே, டேர்ன் டு பேஜ் நம்பர் 456. டேர்ன் பண்ணி பார்த்தா, குந்தி ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாலும் 1 + 3 எவ்வளோ? ஓஹோ 4 போல இருக்குது. ஸ்வைரிணி. மகாபாரதம் மாதிரி ஒரு பசில் லோகத்தில் கிடையவே கிடையாது சுவாமி. நம்ம சூக்ஷ்மமாக அனுபவிச்சோன்னு வச்சுங்க, மகாபாரதத்தை ரசிச்சுட்டே வரலாம். அப்பேற்பட்ட புத்திராளை பெற்றெடுக்கிறா. அதோடு நிறுத்தினோம் போன வருஷம் 5வது நாள். இப்போ நான் அங்கேருந்து ஆரம்பிக்கணும். இதில் 5 புத்திராள் பிறந்தார்னு சொன்னேன். அது எந்த ரீதியில் பிறந்ததுன்னு போன வருஷம் பார்த்தோம். யுதிஷ்டனை தர்மராஜாவை நினச்சி பெற்றெடுத்தா. பீமனை பெற்றெடுக்கும் போது குழந்தை கையில் இருக்கான். வியாசாச்சாரியால் சாதிக்கிறார் பாரதத்தில், அதனுடைய பலம் கனம் தாங்க முடியாமல் கீழே இட்டாளாம் குந்தி. அது பாறையில் போய் குழந்தை விழுந்திருக்கு. என்னாச்சு? பாறை உடஞ்சி போயிடுது அப்படின்னார். அதுலேருந்து பீமனுடைய பலம் அதுலேருந்து தெரியும்னா, அர்ஜுனனை பெற்றெடுக்கும் போது ரிஷிகள்லாம் வந்தாளாம். அந்த ரிஷிகளை சொல்லும்போது வியாசாச்சாரியால் ஒரு சூக்ஷ்மம் வச்சார். வசிஷ்டோ ஜமதக்னிஹி விஸ்வாமித்ரஹான்னர். வசிஷ்டர், விஸ்வாமித்ரர், ஜமதக்னி. ஆனால் சொல்லும்போது நடுவில் ஜமதக்னியை போட்டுட்டார். காரணம் என்னன்னு போன வருஷம் சொன்னேன். எழுதுறதே மகாபாரதம் சண்டையை பற்றி. இல்லை இவாளை ஒரு பக்கத்தில் வச்சுட்டோன்னு வச்சுங்க, வசிஷ்டரும் விஸ்வாமித்திரம் இது 2 சண்டை போட்டுக்கும். அதனால் நடுவில் ஜமதக்னியை கொண்டு வச்சதாக சரித்திரம் ஆயிடுத்தா. இவா வரா. இவா வந்தோம்னா அர்ஜுனனை பார்க்குறா. இப்படி 5 புத்திராளையும் பெற்றெடுத்து சௌக்கியமாக இருந்தாள். முதல் பிள்ளை யுதிஷ்டிரன் பிறந்தான் என்ற செய்தியை கேட்ட உடனேயே காந்தாரிக்கு ஒரு பொறாமை. தன் வயத்தை இடிச்சா கர்ப்பம் சிதைந்து கீழே விழுந்துடுத்து. உடனே வியாசாச்சாரியால் அதை 100 பங்கா போட்டு 100 துரோணங்களில் வச்சார். துரோணம்னா கப்பு, அரை காப்பிடி முழு காப்பிடின்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால் வச்சார். அதில் வச்ச பிறகு என்ன எடுத்தான், எல்லாத்துலேயும் வச்சார். வச்சுட்டு அவள் கேட்டா, எனக்கு ஒரு பெண் வேணும், பேட்டி பச்சாவோ பேட்டி படா, ஒரு பெண்ணாவது வேணாமா, அதனால் ஒரு பெண் வேணும்னு சொன்ன உடனே அதுலேருந்து ஒரு பகுதியை தனியாக பிச்சு எடுத்து அதை XX ஆகிட்டார். என்ன சார் XX ஆகிட்டார்? நேர் பயாலஜி படி ஆணுக்கு XY, பெண்ணுக்கு XX ஆகிட்டார். ஒரு பெரிய ஒரு ரீகாம்பினன்ட் DNA டெக்னாலஜி ஸ்பெஷலிஸ்ட் ஆகிட்டார். 100+1 100 புத்திராள் பிறந்தா. துரியோதனன் தொடங்கி ஒரு பெண் பிறந்தாள், அவளுக்கு துஷலான்னு பேர். ஏற்கனவே ஒரு பிள்ளையை பெற்றெடுத்திருக்கான் நம்ம திருத்தராஷ்டிரன். ஒரு வைஷ்யஸ்திரீ மூலமாக அவனுக்கு யுயுத்சுன்னு பேர். அந்த யுயுத்சு தான் லாஸ்ட் மினிட்ல மகாபாரத போர்க்களத்தில் ஹீ ஸ்வாப்ஸ் சைட்ஸ். ஏன்னா அப்போ யுதிஷ்டிரன் ஒரு போர்க்களம் ஒரு வார்த்தை சொல்லுவான், whoever wants to change now, the election commission is looking at you all, you can come change sides till that polling date. உடனே யுயுத்சு இந்த பக்கம் வந்துடுறோம். எடுத்தா
இதுதான் மகாபாரதம். இப்போ நம்ம அனுபவிக்க போகிறது மேலே என்ன நடக்க போகிறதுன்னு. இப்போது 5 புத்திராள் இருந்தா ரொம்ப அழகாக கொண்டாடுறா. ஜேஷ்டம் யுதிஷ்டரே ஏத்வம் பீமசேனேதி மத்தியமம் அர்ஜுனேதி த்ரிதீயம் ச குந்தி புத்ரா ந கல்பயன் பூர்வஜம் நகுலேத்யேவம் சஹதேவேதி சாபரம் மாத்ரிபுத்ரா கதம் யஸ்தே விப்ராஹ பிரீதமானசாஹ. அழகான ஒரு ஸ்லோகம் எடுக்கிறா. 5 புத்திராளும் பிறந்தாளாம். எப்படி ஒரே ஸ்லோகத்தில் பட்டத்ரீள் கீர்வாணைர் அர்த்தியமானோ தசமுகநிதனம் கோசலேஸ்ருஷ்ய ஸ்ருங்கே புத்ரியாமிஷ்டிமிஷ்ட்வா ததுஷு தசரதக்ஷ்மாபிருதா பாயசாக்ரியம் தத்புக்த்வா தத் புரந்திரி ஸ்வபி த்ரிஷு சமம் ஜாதகர்பாசு ஜாதோ ராமஸ்துவம் லக்ஷ்மணேன ஸ்வயமத பரதேனாபி சத்ருக்னநாம்னான்னு 4 புத்திராள் பேரையும் கொண்டு நிறுத்தினாரோ. அங்கே 4 இங்கே 5ன்னர். மேலே ஒரு விஷயம் சொல்கிறா. தர்மாத் பிராப யுதிஷ்டிரம் பவனதோ பீமம் ச பீமம் த்விஷாம் ஜிஷ்ணோர்ஜிஷ்ணுமதீவ கிருஷ்ணுமனகா குந்தி முனேர் வித்யயா அந்யாசாபி ததைவ தத்ர ந குலம் ரூபாஸ்பதம் கீஷ்பதேஹ சச்சாஸ்திரம் சஹதேவ்ய அப்யஜனயத் ஆசத்யயோரந்திகாத். ஆச்சா, இப்போ 5 புத்திராள் பிறந்தா. அந்த புத்திராளுக்கு பால் கொடுக்கும் அந்த ஸ்தன்யபானம் பண்ணுறது ரொம்ப அழகாக சொல்கிறா. ஏன்னா ஒரு தாய், ஒரு பகவான் எப்படி தன்னுடைய கருணை என்கின்ற பாலை கொடுக்கின்றானோ அந்த பகவானால் படைக்கப்பட்ட ஒரு தாய் குழந்தைக்கு கொடுப்பது அவளுடைய பால். இது தேசிகன் ரொம்ப அழகாக சாதிக்கிறார். கிருஷ்ணருக்கு தேவகியால் பாலை கொடுக்க முடியல இல்லையா, ஷீ லாஸ்ட். ஐயோ யசோதை நங்கை பெற்று போனாளேன்னு குலசேகராழ்வார் பாடுறார். ஏன்னா தேவகி எவ்வளவு மாதம் கர்ப்பத்தில் தாங்கி பாதுகாத்து 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 குழந்தையை பெற்றெடுத்தா. ஆனால் பாலும் அந்த அன்பையும் அவனுடைய கிரீடையையும் அனுபவித்ததெல்லாம் அந்த யசோதை ஆயிடுத்தே. யசோதை நங்கை பெற்று போனாலே நீ உண்ட அடிஷிலின் மிச்சல்னர் குலசேகராழ்வார். நீ சாப்பிட்ட மிச்சத்தை அந்த யசோதை சாப்பிட்டா என்னால் சாப்பிட முடியலையேன்னார். 10வது வயசு கம்சனை கொன்று முடிச்சாச்சு. கிருஷ்ணர் வரார். அம்மா அப்பாவை சிறைச்சாலையிலிருந்து மீட்டு கொண்டு சொல்கிறார், அம்மா நான் தான் உன் பிள்ளைங்கிறார். எங்கேயாவது சொல்லுமோ? அம்மா தான் பிள்ளைகிட்ட சொல்லுவோம் நான் தான் உன் அம்மான்னு. பிள்ளை சொல்கிறது அம்மா நான் தான் நீ பெற்றெடுத்த பிள்ளை. அப்போ 10வது வயசு கிருஷ்ணருக்கு. ஹரிவம்சம் சொல்கிறது அப்போ தேவகி கிருஷ்ணருக்கு பால் கொடுத்தாள் அப்படின்னு இருக்கு. புராணத்தில் அப்படி இருக்கு. என்ன சார் வாட் ஆர் யூ டெல்லிங்? அப்படிலாம் பால் சுரக்க முடியுமா? 10 வயசு பிள்ளைக்கெல்லாம் பால் கொடுத்தா அவளுக்கு வெக்கம் கிடையாதான்? உடனே வியாக்கியாதா வீரராகவியத்தில் விசாரிச்சுட்டார். கொடுத்தது அவள், குடித்தது அவர், உமக்கு என்ன போச்சுன்னு கேட்டார். நம்ம என்னவோ இதுவா அதுவான்னு கேட்டுட்டு இருக்கோம். ஏன்னா ஸ்தன்யேன பேன பிபனா, அதனால் அப்பேற்பட்ட பாலை இங்கே குந்தி கொடுக்குறாளாம். ஒரு ஸ்தன்யத்தால் பீமனுக்கு கொடுப்பலாம், இன்னொரு ஸ்தன்யத்தால் அர்ஜுனனுக்கும் தர்மபுத்திரனுக்கும் மாற்றி மாற்றி கொடுப்பலாம். இதுலேன்னு என்ன தெரியுதுன்னு கேட்டார் வில்லிபுத்தூரார் பாரதத்தில். பீமனுக்குன்னு ஒரு தனி ஷேர், அவர் யாருன்னு ஷேரே பண்ணிக்க மாட்டார். அவர் ஃபேஸ்புக்கில் இருந்து பிரயோஜனமே கிடையாது. ஷேர் பண்ணிக்க தெரியாதவர் என்ன ஃபேஸ்புக்கில் இருக்குது. அதனால் அப்பேற்பட்ட 5 புத்திராளுக்கு கொடுத்து முடிச்சாச்சு. இப்போது பீமனை பற்றி ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் எடுக்கிறார் பாரத சம்பூல. சோ சாமோதோ பீம சம்பூதி சம்பூதா சௌச்சவத்தய சகுஞ்சனிவ சம்ஸ்பர்ஷே சமீரோ மந்தமாவவௌ. என்ன அழகாக எடுக்கிறார். காற்று மெதுவாக வீசித்தான். சுவாமி பீமன் பிறந்தவுடனே காற்று எதுக்கு மெதுவாக வீசணும்னு கேட்டால், பிள்ளையை பெற்றெடுத்ததால் வாயு பகவானுக்கு அசௌச்சம் வந்துடுத்தான், தீட்டு வந்துடுத்தான். அந்த அசௌச்சம் வந்தபடியால் மெதுவாக சில நாட்கள் வீசினாராம். அதாவது புத்திரனை பெற்றெடுத்தா இவ்வளவு நாள் தீட்டுன்னு உண்டு, புத்திரியை பெற்றெடுத்தா இவ்வளவு நாள் தீட்டுன்னு உண்டு. அடுத்தா ஒரு அந்தணனுக்கு குழந்தை பிறந்தால் நாமகர்மா 11வது நாள் தானே பண்ணுவோம், கரெக்டா? இதே க்ஷத்ரியனுக்கு பிறந்தால் 12வது நாள் தான் பண்ணணும். அதனால தான் துவாதசே 12வது நாள் தான் ராமருக்கு பேர் வச்சா. இந்த அசௌச்சம்லாம் உண்டு. ஆன்மீக கிரந்தத்தில் அசௌச்சம் அப்படின்னு ஒன்று உண்டு. அது இப்போ எழுதி தான் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ வண்டியில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், ஃப்ளைட்டில் போகிறோம்லாம் யார் இங்கே முன்னாடி உட்காந்துட்டான்னு சொல்லுங்க, அவாத்தில் தீட்டு வந்துடுத்தா இதெல்லாம் நம்ம கேட்க முடியுமா? யார் உட்காந்த இடத்துலையும் உட்காந்துட்டு அவா தீட்டு நமக்கு வர, நம்ம தீட்டு அவளுக்கு செல்ல, எல்லாம் நம்ம கிட்டத்தட்ட ஒரே ஜீவாத்மா எல்லாம் சமம்.
அப்படிங்கிற ஒரு லெவல் இருக்குது. அதனால் அவர் பாவம் ஏதோ எழுதி வச்சிருக்காரு, அசௌச்சம்னு ஏதோ எழுதி வச்சிருக்காரு. வாயு பகவானுக்கு அசௌச்சம் வந்துடுத்தான். அசௌச்சம் வந்தபடியால், தீட்டு வந்தின்றபடியால், இன்னொருத்தர் மேலே தீண்டினால் அவளுக்கும் தீட்டு வந்துருமேங்கிறதுக்காக மெதுவாக வீசினாராம் காற்று. இதெல்லாம் அந்த கவிஞருடைய அந்த எண்ணத்தை பாருங்க. அப்போ ஒரு நாள் பாண்டு தன்னுடைய இரண்டாவது பத்னியாக இருக்கக்கூடிய மாதிரியை அணைக்க வேண்டும், உறவு கொள்ள வேண்டும் என்பதற்காக செல்ல அவளும் தடுத்தாள். சுவாமி நமக்கு ஒரு சாபம் இருக்கேன்னா அவன் கேட்கவில்லை. அடுத்த கணமே மரித்தான். அவன் போயிட்டான். இப்போ பாண்டு அவுட். இப்போ பாண்டு போன உடனே நம்ம மாதிரி என்ன பண்ணுவோம், அந்த காலத்தில் யோகாசனத்தில் உட்காந்துண்டா, ஒரு விதமான யோகிக் போஸ்டரில் உட்காந்துண்டா கட்ட விரல்லேருந்து அக்னி வரும்னு சாஸ்திரம். அக்னிக்குள்ளே இவா போய் குதிக்க வேண்டாம். ஏதோ சதிதேவி தக்ஷயகனமான ஒன்று அவளே போய் குதிச்சா, ஒன்றும் குதிக்கலை. அவள் கால் கட்ட விரல்லேருந்து வந்த அக்னி, அவள் சொன்னால் அக்னி கேட்குமா அந்த காலத்தில். அதனால் இவளும் நினைத்தாளாம் மாதிரி. அதை சொல்கிறா, தம் சீதா அக்னிஸ்தம் தர்ம பத்னி நரருஷபம். தன் நரருஷபனான பாண்டுவை நினச்சுண்டு கால் கட்ட விரல்லேருந்து அக்னியை வச்சுண்டா. அக்னி வந்து அவளை தகித்து விட்டது. இப்போ கவி ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்கிறார். ஆயுஷ் குலத்தில் வந்தவர். ஆயுஷ் அப்படின்னு ஒரு பிள்ளை எங்கேயா கேள்விப்பட்டிருக்காளா?